ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ரெமிடி எடுக்கிறோம், ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம், ஒர்க் ஆக மாட்டேது. இப்போ ரெமிடி எடுக்கிறோம், இந்த ரெமிடி எடுக்கும்போது இது ஒர்க் ஆகுமா அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா அதை நம்பிக்கையாக ரொம்ப ஹோப்போடு ட்ரை பண்ணுவாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, நம்ம ட்ரீட்மெண்ட் போய் ப்ரெக்னென்ட் ஆகாமல் நம்ம தேவையில்லாமல் இதை ட்ரை பண்ணுறோமோ, இது உண்மையிலே ஒர்க் ஆகுமா, இல்லை இதெல்லாம் சும்மாவா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இது சடனாக ஒரு தாட் வந்துச்சு. ரீசெண்டாக சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் தயக்கத்தோடு தான், ஒரு பயத்தோடு தான் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்காக தான் பயப்படவே வேணாம், ரொம்ப ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். நான் எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல்லையே நம்மளோட இப்போ இந்த யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி, இதையே ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே போங்க. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக நான் வீடியோ போடுறேன். அதில் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் அதில் எவ்வளோ ப்ரெக்னென்சி ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நம்மளோட சேனலை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு 5 வருஷமாக அவ்வளோ வீடியோஸ் நான் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். அதில் வீக்லி கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரியாவது இருக்கும். மாதம் ஒரு 4 ப்ரெக்னென்சி ஸ்டோரி வீடியோவாவது கண்டிப்பாக போட்டிருப்பேன். அப்போனா நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ ப்ரெக்னென்சி ஸ்டோரி வீடியோ மட்டும், அது வீடியோ போடாமல் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரெக்னென்சி ஸ்டோரி. சில ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்த்திங்கன்னா கேட்கும்போது நமக்கும் ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க அப்படின்றனால நான் போடுவேன். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். பட் வீடியோ போட்டது ஒரு துளி அளவு தான். ஏன்னா டெய்லி ப்ரெக்னென்சி வீடியோவே நம்ம போட முடியாதுல்ல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லோரும் சேம் ரெமிடி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ டெய்லி அந்த ரெமிடியை வச்சு நம்ம வீடியோ போட முடியாதுன்றனால நான் எல்லாத்தையும் போட மாட்டேன். அவ்வளோ பேர் நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பேர் நேச்சுரலாக இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரெமிடிஸை நம்ம எடுக்கிறோமே, இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமா, பேசாமல் ட்ரீட்மெண்ட்டே போயிடலாமா, இதெல்லாம் சும்மாவா, மேபி எங்கேயாவது ஒருத்தர் 2 பேருக்கு இந்த ரெமிடி ஒர்க் ஆகும், நமக்கு ஒர்க் ஆகும்னு என்ன கேரண்டி இருக்குது, இந்த மாதிரி குழப்பம்லாம் இல்லாமல் குறைஞ்சது 3லேருந்து 6 மாதம் ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ட்ரீட்மெண்ட் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடுச்சு, பெரிய ப்ராப்ளம்லாம் நமக்கு எதுவும் இல்லை, ஏதோ ஓவலேஷன் சரியாக மாட்டேது, வெயிட் கெயின் ஆகிருக்கும், பிசிஓ இருக்குது, ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு இருக்குது, இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ஈஸியாக நம்ம உணவு முறை, நம்ம வாழ்க்கை முறையை மாற்றுறது, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது, கொஞ்சம் ரெமிடிஸ் எடுக்கிறது, இதை வச்சே நம்ம சரி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அந்த மாதிரி தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் சொல்லிக்கிட்டே வரேன். ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணிடலாம், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் எனக்குமே அதெல்லாம் ஷுவராக தெரில. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணுறது ஒர்த் தான். அந்த 3 to 6 மந்த் நம்ம ஒரு டைம் லைன் கொடுத்து நம்ம நம்பி ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்து தான். அப்போ மேக்ஸிமம் 6 மாதம் தானே, அப்படிலாம் கிடையாது. 1 மாதம் 2 வருஷம் கூட ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க இருக்காங்க. அது உங்களோட சூழ்நிலை எந்த மாதிரி இருக்குது, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் சிச்சுவேஷன் என்னென்ன, உங்கள் ஃபேமிலியில் உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த மாதிரி மைண்டில் இருக்கீங்கன்றதை பொறுத்து. பட் குறைஞ்சது 3லேருந்து 6 மாதம் கண்டிப்பாக டைம் கொடுத்து உங்கள் பாடிக்கு நீங்கள் முழு மனசோட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்படுத்தக்கூடாது. 1 மாதம் 2 மாதம் எடுத்துகிட்டு எந்த ரெமிடியாக இருந்தாலும் 3லேருந்து 6 மாதம் எடுங்க. நிறைய ரெமிடி இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ண முடியுதோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்காக சொல்லணுன்னா ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள், பயிறு வகைகள், கீரைகள், இந்த உணவில் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ், யோகா, எதில் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெமிடிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெமிடி, பீரியட்ஸ் அப்போது மலை வேம்பு எடுக்கலாம், அதுக்கப்புறம் இலந்தை இலை எடுக்கலாம், பிசிஓடி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கலர்ச்சிக்காய் எடுக்கலாம், அப்படி இல்லைனா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் பொடி பண்ணி எடுக்கலாம், தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்கலாம், சீட் சைக்கிளிங். எவ்வளவோ பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு இப்போ இருக்க நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் நிறையா போய் பாருங்கள். எவ்வளோ பேர் ப்ரெக்னென்சி ஸ்டோரி நான்
நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். எவ்வளோ பேர் நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ நம்ம ரெமிடி எடுக்கிறோம், இது கரெக்டு தானா டவுட் ஆகாதீங்க, ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளவோ பேருக்கு நடந்த மேஜிக், அந்த ஒரு மிராக்கிள் ப்ரெக்னென்சி, டபுள் டிக்கு டபுள் லைன் வர்ற அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் 2 கோடு வர்ற மூமெண்ட்டை பார்க்குற தருணம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நடக்கும். அந்த ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன டவுட் வருதோ நீங்கள் அந்த டவுட்டை வந்து யூடியூப் சர்ச்சில் போட்டு ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும். இப்போ வந்து மிஸ்டு பீரியட்ஸ் பட் சிங்கிள் லைன் இல்லைனா லைட்டான லைன் இந்த மாதிரி வருதுன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு, செகண்ட் லைன் லைட் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி, ஃபெயிண்ட் லைன் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்த உங்களுக்கு டவுட் வருதோ அதை போட்டு நீங்கள் பக்கத்தில் நம்ம சேனல் போட்டிங்கனாலே நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு வரும். அப்படி உங்களுக்கு யூடியூப்பில் வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன், கண்டிப்பாக ரிப்ளையும் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு அந்த லாஸ்ட்டாக போட்டிருக்கு பார்த்தீங்களா வீடியோ, அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிப்பேன், எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் உடனே ரிப்ளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் நான் முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ முடியுதோ நான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். என்னால் ஃபுல்லாக ஃபோனை வச்சுட்டே இருக்க முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு மெயின்டைன் பண்ணுறனால எனக்கு எப்போ முடியுதோ நான் அப்போ பார்ப்பேன். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து முடிஞ்ச அளவு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களுக்கு அப்படி ரிப்ளை வராட்டி நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக போடுற வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட்டை வந்து போட்டுருங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்திருக்கும். அதை வந்து யூடியூப்பில் போய் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் பாருங்கள், அதில் ரிப்ளை வந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன அப்டேட், உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டவுட் இருக்குது, உங்களுக்கு தனியாக பர்சனலாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும், வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நிறைய ரிப்போர்ட் அனுப்பணும், இல்லை பேசணும், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சேனல் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒன் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், அடுத்து கூட கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயில் ஐடி வந்து வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம், நானும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருந்தேன். இந்த மெயில் கான்டாக்ட் வந்து எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த மெயில் ஐடி வச்சுருந்தேன். கமெண்ட்டில் காட்டலும் யார் கேட்டாலும் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா அது கமெண்ட் செஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஒரு எமர்ஜென்சிக்காக நான் அந்த மெயில் ஐடி கொடுத்தேன், ஆனால் கமெண்ட் மாதிரி எல்லோரும் வந்து அந்த மெயில் ஐடியிலே கேட்டு அந்த மெயில் ஐடி வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோட் ஆயிடுச்சு. அந்த மெயில் ஐடி நான் யூஸே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப வருஷம் வச்சுருந்த மெயில் ஐடி பட் ஃபுல்லாக அது லோட் ஆகிடுச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, கமெண்ட் செஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னால் எல்லாத்துக்கும் செக் பண்ண முடியல. அதனால தான் நான் வேறு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி உண்மையாகவே எமர்ஜென்சியாகவே மெயில் காண்டாக்ட் பண்ணணும், ரிப்போர்ட் அனுப்பணும், ஏதாவது ஃபோட்டோஸ் அனுப்பணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் ஃபெசிலிட்டி. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு எவ்வளோ முடியுதோ நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ரிப்ளை பண்ணுவேன். ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னென்சின்றது ஒன்றும் இப்படி வந்து எட்டாத கனிலாம் கிடையவே கிடையாது. எதனால் தள்ளி போகுது, அதை எப்படி நம்ம சரி பண்ணணுன்றத ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ட்ரிக்கு தான். அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும். பயப்படவே வேணாம். அதுவும் இந்த இரகுலர் பிசிஓடி பிரச்சனைலாம் ரொம்ப 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 ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். முழுக்க உணவு முறை, உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றினீங்கனாலே போதும். பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. சரி பண்ண முடியாதுன்றதே ஒன்று கிடையவே கிடையாது. ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். எந்த ஒரு கவலை இல்லாமல் 100% ஷியராக நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே ஆகும். அப்படி உங்களுக்கு ஓகே ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கேப் எடுத்துக்கோங்க. அகைன் ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரீட்மெண்ட் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அகைன் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா சூப்பர். இல்லையா அகைன் ஒரு 6 மந்த் வந்து நீங்கள் ரெமெடி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கீப் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான், அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, அதுதான். அதை நீங்கள் விடவே விடாதீங்க. இதுதான் நான் உனக்கு ஓகே ஆகிற வரைக்கும் விட மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே ஆகிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜா. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.